ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம மட்டன் பிரியாணி தான் செய்வோம். வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். இப்போ ப்ரெஷர் குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். பிரியாணிக்கு தேவையான ஸ்பைசஸ் கடல் பாசி, பட்டை, பிரியாணி இலை சேர்த்துக்கலாம். நான் 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இருக்கிற வெங்காயத்தை நம்ம எல்லாம் போட்டுக்கலாம். இப்போ நான் 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். ஏன்னா டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகட்டும், நல்லா வதங்கட்டும். அப்போ தான் வந்து மட்டன் பிரியாணிக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ இது கூட 10 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லாவே வதங்கிடுச்சு. இந்த மாதிரி தான் இருக்கணும், நல்லா ப்ரௌன் கலரில். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஏன்னா அடி பிடிக்கும். கொஞ்சம் மீடியம் சைஸில் அடுப்பு வச்சுக்கோங்க. பாருங்கள், நல்லாவே வதங்கிடுச்சு, நல்லா ஸ்மெல் வருது. இப்போ இது கூட புதினா ஒரு கைப்பிடி, கொத்தமல்லி ஒரு கைப்பிடி சேர்த்து வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அது கூட மஞ்சள்தூள் 1 டீஸ்பூன், பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். நான் பிரியாணி மசாலா ரெசிபி உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ 1 டீஸ்பூன் தேவையான அளவு மிளகாய் தூள். நான் 1.5 டீஸ்பூன் மிளகாய் தூள் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்றாப்புல போட்டுக்கோங்க. இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நல்லாவே கிண்டி விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா சூப்பராக வதங்கியிருக்கு. இப்போ நம்ம 2 பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் நைஸாக. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா தக்காளி நல்லா வதக்குங்க. பாருங்கள், தக்காளி நல்லாவே வதங்கிடுச்சு. நல்லா ஒரு தொக்கு கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கோங்க, அடி பிடிக்காம. இப்போ இது கூட 1 கப் தயிர் நான் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கட்டும். இப்போ இது கூட நம்ம 1/2 kg மட்டன் எடுத்துருக்கோம். அதனால் க்ளீன் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம இது நல்லா கிண்டி விட்டுக்கலாம். அந்த கறியில் வந்து மசாலா நல்லா இறங்கணும். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. பாருங்கள், அந்த மட்டன் உள்ள தண்ணிலாம் வந்து இறங்கியிருக்கு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. சூப்பராக இருக்குது பார்க்கவே. இப்போ இது கூட மட்டன் வேகிறதுக்காக நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்கள், கொதி வந்துச்சு. இதோட நம்ம அரிசியும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 500 கிராம் அரிசி எடுத்துருக்கேன். ஒரு கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி தான் மெஷர்மெண்ட். இப்போது தண்ணி கொதிச்சக்கப்புறம் கடைசியாக கொத்தமல்லி போட்டு நம்ம குக்கரை மூடிடலாம். இப்போ குக்கரில் இப்போ ஒரு 4 விசில் விட்டுக்கோங்க. உங்கள் அரிசி எத்தனை விசில் விட்டால் வேணுமோ அத்தனை விசில் விட்டுக்கோங்க. விசில் விட்டுட்டு உடனே விசில் எடுக்காதீங்க. ப்ரெஷர்லாம் பொறுமையாக இதாகட்டும். அப்போ தான் வந்து பிரியாணி தம்மாகி சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், பார்க்கவே கம ஸ்மெல் வருது. சூப்பராக இருக்குது, பார்க்கவே டெம்ப்டிங்காக இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராகவும் எம்மியாகவும் இருக்கும். நான் உங்களுக்கு பிரியாணி மசாலா டிஸ்கிரிப்ஷன் பார்க்கல கொடுக்குறேன். செம்மையாக ஸ்மெல்லு பாருங்கள், சூப்பராக இருக்குது.